உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து இயேசுக்குள்ள நாங்க முன்குறிக்கப்பட்டோம். மனிதன் வீழ்ச்சியே ஆகாட்டி கூட கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டிருப்பார். பாவம் செய்தனால இயேசு வெளிப்படலை. பிதாட உன்னத நோக்கத்துல நம்முடைய குமாரனுக்குள் நம்மளை முன்குறித்தார், ஆதாமுக்குள் அல்ல. குமாரனுக்குள்ள முன்குறித்து என்ன நினைச்சாருன்னா, மனுக்குலமானது இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வீழ்ச்சிக்குள்ள போகாம இருந்துச்சுன்னா, அந்த ஒப்பான சாயல்ல ஆதாமுக்கு தேவன் சில விஷயங்கள் பிதா கொடுத்தாருல்ல, அந்த செயல்முறையில ஜீவன்ல இருந்து அவன் வாழ்ந்திருந்தானா, இந்த பூமி பரலோகமயமாக்கப்பட்டிருந்தா, பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பரலோகமயமாக்கப்பட்ட இந்த பூமியிலையும் பாடு, வேதனை, மரணம், துக்கம், துரோகம் இன்றைக்கு இருக்கிற எதுவுமே இருக்காது. ஆகவே இயேசு இந்த பூமிக்கு வந்த அவருடைய முதலாம் வருகை இருக்கு தானே, அந்த முதலாம் வருகை மனுஷன் வீழ்ச்சியில விழுந்தனால இயேசு வர வேண்டியது அல்ல. ஆல்ரெடி அவருடைய 2ஆம் வருகை தான் என்னவா இருந்திருக்கும். பூமி சரியா இயங்கி இருக்கும். அவருக்கு நிகரான குமாரத்துவத்துல நாங்க வளர்ந்து தரிசிக்கிற ஒரு இடம் இருக்கு தானே. அந்த 2ஆம் வருகையின் மகத்துவம் முதலாம் வருகையா இருந்திருக்கும்.